எல்லோருக்கும் வணக்கம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் ஃபால் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபால்க்கு சிக்னிஃபிகண்டான ஃபால்க்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஓப்பன் ஆகி பவுன்ஸ் ஆச்சு. அகைன் கம்ப்ளீட்டா கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருந்தது. இந்த ஃபால்க்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னா ஹெச்எம்பிவி அப்படிங்கிற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து சீனால தான் பரவிட்டு இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் பரவுது. இது வந்து லைக் கொரோனா வைரஸ் மாதிரி ரெஸ்பிரேட்டரியை பாதிக்கக்கூடிய லோவர் ரெஸ்பிரேட்டரி அப்பர் ரெஸ்பிரேட்டரியை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ், லைக் வந்து ஒரு ஃப்ளூ மாதிரி. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எங்கேயுமே வெளியில் போகாத ஒரு 8 மந்த் பேபிக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ரீசன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆக ஆக என்னன்னா மற்ற நாட்டு கரன்சிகள் வந்து ரொம்பவே ஃபால் ஆகும். கரன்சி வீக்னஸ் ஆகும்போது எப்போதுமே மூலப்பொருட்களுடைய ப்ரைஸ் வந்து ஏறும். நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மூலப்பொருட்களுடைய அந்த ப்ரைஸ், கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஸ்டாக்ஸுடைய ஏர்னிங்கை வந்து பாதிக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசன் தான். அண்ட் தேர்டு, எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் உடைய செல்லிங் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் வரைக்கும் செல் பண்ணியிருக்கிறாங்க ஒரே நாளில். இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னென்னா, நிஃப்டி இது வரைக்கும் ஃபால் ஆனால் கூட கரெக்டாக இந்த டெக்னிக்கலாக சப்போர்ட் லைனில் இப்போ வரைக்கும் பிரேக் அவுட் ஆகலை. இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட் லைன் வந்து 23,500 அண்ட் 23,100. இந்த ரீஜனை வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக இந்த நகர் வந்து டவுன் சைடு வந்து இது வரைக்கும் அப் ட்ரெண்டாக இருக்கிற மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டில் நோ சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. இதே நீங்கள் வந்து இன்ட்ராடேல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள 23,500ங்கிற இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, ட்ரிபிள் பாட்டம் சொல்லுவோம். இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கு. இதில் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம், இந்த பாட்டம் பேஸாக எடுத்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாட்டமும் பேஸாக எடுத்து கூட மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ ஓவராலாக இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் பவுண்டு தான் இருக்கும். ஓகே, மெயின் திங் வந்து பொசிஷனலாக வீக்லியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரெண்டு எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு அர்த்தம். ரைட் நோ 23,616ங்கிறது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜன் ஆர் இந்த ரேஞ்ச் பவுண்ட் ரீஜனுக்குள்ளே தான் இருக்குது. இமீடியட் சப்போர்ட்னா 23,500 அண்ட் 23,100 இருக்கும். இன்ட்ராடேல மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே ஒரு வாலட்டாலிட்டியாக தான் இருந்தது. இந்த நியூஸ் வந்து வந்ததுக்கப்புறம் ஹெச்எம்பி வைரஸ் வந்து பெங்களூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே மார்க்கெட் ஷார்ப்பாக கரெக்ஷன் ஆகிட்டே இருந்தது. இந்த சப்போர்ட் உடைக்கும் போது நம்ம குரூப்பில் வந்து அலர்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை வந்து உடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 23,845 வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் மார்க்கெட் பை சைடு அப்படின்னா கிளியராக 24,100க்கு மேலே போகும்போது மட்டுமா பை சைடாக இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாகவே செல்லிங் சைடு தான் இருங்க அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் மெசேஜ்லேயும் போட்டு விட்டுருந்தேன். இதை அப்படியே நம்ம பப்ளிக் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபைன், இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெண்டு கிளியராக இருக்கும். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் போகும், எவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆகும், இது எல்லாமே வந்து லைவ் அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணியிருப்பேன், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன். நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக எந்தெந்த செக்டார்லையும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, எந்தெந்த செக்டார் வந்து கரெக்ஷன் மோடில் இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தோம், ஆட்டோ செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்ட் பவுன்ஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ அந்த செக்டார் எப்படி இருக்குது, வீக்னஸாக இருக்கா, எந்தெந்த ஸ்டாக்ஸு ஹெவியாக ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பிஃபோராக சென்செக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்செக்ஸோடைய ட்ரெண்ட்லையும் ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ரீஜனில் இருக்குதா. இது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலை, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இன்னும் மாறலை. ஆனால் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த பேங்க் நிஃப்டியினுடைய ட்ரெண்டு வீக்காக இருக்கு பாருங்க. இது வரைக்கும் இந்த இருந்த அந்த கன்சால்டேஷன் ஜோன் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. பிஃபோராக இருந்த இந்த கன்சால்டேஷன் ஜோன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே
இந்த ஆக்ஷன் வேவ் வந்து கரெக்டாக அதுக்குண்டான டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. இந்த டார்கெட் வந்து 49,600ங்கிறது இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான டார்கெட். ஸோ நாளைக்கு வந்து இன்கேஸ் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள, அதாவது இன்னைக்கு வந்து டேவுடைய லோவை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ இல்லை அதே ரீஜன்ல இந்த ரீஜன்ல தான் இருந்துச்சுன்னா கூட செல்லிங் வந்து போகாதீங்க. மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஷார்ப்பா ஃபால் ஆயிருக்குல்ல, இந்த ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் வேவ் வந்து கொடுக்கும். அப்படி ரியாக்ஷன் இம்மீடியட்டா 50,200 அண்ட் 50,750 வரைக்கும் இந்த இம்மீடியட் இந்த ப்ரீவியஸ் இருக்கு, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இது வரைக்குமே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு அதிகபட்சமாக ஃபால் ஆயிருக்குது பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான் வந்து அதிகபட்சமாக ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இது முக்கியமாக வந்து எஸ்பிஐ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால், பட் இதுவுமே பொசிஷனல் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்கு. எஸ்பிஐ வந்து ஃபால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னாக்கா 760க்கு பிலோவில் மார்க்கெட் வந்து வீக்லியில் க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி முக்கியமான ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி வந்து பாருங்க, இதுவுமே ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. மார்க்கெட் வந்து எஸ்பிஐ வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது, செல் ஆனாலும் சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. இனி டேவுடைய லோவை கட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1700 1705 கட் பண்ணும்போது இந்த ஃபால் வந்து இன்னுமே ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, சப்போர்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா 1630ங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டாடா ஸ்டீல் வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷர், அது மட்டும் இல்லை பொசிஷனலாகவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் இது வரைக்கும் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆச்சு, பட் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு, ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ஸ்டாக்லையுமே ஹெவி செல்லிங் ப்ரெஷர்னா டாடா ஸ்டீல் தான். ஸோ பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க, ஹோல்ட் பண்ணுறவங்க டாடா ஸ்டீலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 110 வரைக்குமே இந்த ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இந்த ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கரெக்டாக 110 வந்து தான் நிற்கும். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னா பிஎஸ்யு பேங்க்ஸ் தான். செகண்டாக வந்து ஆட்டோ செக்டார், பட் ஆட்டோ செக்டாருமே ஆட்டோ மெட்டல் செக்டார் வந்து பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. பாருங்க கரெக்டாக அந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து பவுன்ஸ் ஆச்சு, பட் ஈவன் தோ இது டவுன் ட்ரெண்டுக்கு மாறல. ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். ஓவராலாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,500ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட். மெட்டல்ஸாக இருக்கட்டும், பிஎஸ்யு பேங்க்ஸ் மட்டும்தான் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. மற்றபடி வந்து மெட்டல்ஸாக இருக்கட்டும், ஆட்டோ செக்டராக இருக்கட்டும், ஓவரால் ட்ரெண்டு வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து மாறலை. இதில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே வந்து மார்க்கெட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு. நம்ம இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸில் என்ன பார்த்தோம், க்ரூட் ஆயில் 6,475 வரைக்குமே இந்த வாரம் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பர்டிகுலராக இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 6,385 ட்ரேட் ஆகுது. 6,415 வரைக்குமே அப்சைடு ஒரு 30 பாயிண்ட் வந்து மினிமம் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையான் டிப்ஸில் வந்து இருங்க. ஃபர்தராக 6,460 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது.